சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர். என்னைக்கு 1964 வந்தேன். 13 வயசில் வந்தேன். இல்லை எல்லாம் மெட்ராஸ் போகிறாங்க, நம்ம போகணுன்னு ஒரு ஆர்வம். சென்னைக்கு வரையில் கையில் 10 ரூபா வச்சுருக்கேன். திருப்பி போக காசு கிடையாது. மளிகை கடையில் வேலை செஞ்சேன். மாதம் சாப்பாடு போட்டு 10 ரூபா. இப்போ 1000 ரூபாயே பெருசு இல்லை. ராஜேந்திரன். நான் முறுக்கு ஆரம்பம் பண்ணுறேன். 30 வருஷமாக பண்ணிக்கிறேன். கமிஷன் 100 பாக்கெட் விற்றா 400 கிடைக்கும். சைக்கிள் ஓட்டுறதுனால தான் ஆரோக்கியமாக இருக்காங்க. சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. நாளைக்கு அப் அண்ட் டவுனு 60 கிலோமீட்டர் ஆகும். சைக்கிள் தான் எனக்கு சைவம் மாதிரி. அது இல்லைன்னா அவங்க வியாபாரம் பார்க்க முடியும். கொரோனாக்கு முன்னா கொஞ்சம் நல்லா சுமாராக ஓடிக்கிட்டு இருந்தது. டெய்லி 1000 ரூபா கிடைக்கும். இப்போ என்ன தான் கஷ்டப்பட்டாலும் 400 500க்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். வீட்டு வாடகைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறேன். என் கூட முறுக்கு அரசராது மாதம் 100 ரூபா கட்டி வீடு வாங்கலாம். அது கூட கட்டலை. அது 10 வருஷம் கழிச்சு அந்த இடம் எவ்வளோ முன்னேற்றம் ஆயிடுச்சுன்னாரு. என்னாச்சு, நமக்கு உறுப்பினர் இல்லை வீடு வாங்கணும்னு இருந்தால் 100 ரூபா படிச்சு இதை கொடுத்துருப்பேன். யார் வயசு யார் அறிவுரையும் கேட்க மாட்டேன். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அது மாதிரி யாருக்காச்சும் 1 ரூபா இருந்தாலும் ஆசைப்பட மாட்டேன். அதனால இன்றைக்கி கஷ்டப்படுறோம். டூரிங் டாக்கீஸ் சின்ன ஊரில் படிக்கையில் வீட்டில் கூப்பிட்டு போவாங்க. டெய்லி பார்த்தேன் படம். 2 படம் 3 படம் கூட பார்ப்பேன். அது சிவாஜி படம்னா 9 வாட்டி 10 வாட்டி பார்ப்பேன். சிவாஜி ரசிகை. திருநெல்வேலி பக்கத்தில் டென்ட்டு லீஸ் கெடுத்தேன். அதுவும் நம்ம லீஸ் கெடுத்த நேரம் மழை நைட்டானால் முதல் நாள் மழை இருக்காது. ஒரு 1000 ரூபா வசூலாகும். மொத்தமே 1000 ரூபா தான் வசூலாகும். 8 நாள் டிக்கெட்டு. மறுநாள் மழை அடிக்கையும் 200 ரூபா 300 ரூபா வசூல். ஆமாம், ஒரு நாளைக்கு அது கூட வராது. தேட்டர் வாடகை ஒரு நாளைக்கு 150 ரூபா. அதுதான் அவ்வளோ காசு போயிடுச்சு சம்பாதிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம கல்யாணத்துக்கு முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி ஓடுற வரைக்கும் ஓட